வணக்கம். கடந்த நாட்களாக இந்தியாவில் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாக இருக்குது. ரூலிங் பார்ட்டிக்கும் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கும் மத்தியில் இதை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் நிறைய ஸ்டேட்ஸ் மாநில அரசுகள் இந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூவை இப்போது கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு வராங்க. சரி, இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது என்ன? இந்த ப்ராசஸை எதற்காக கவர்மெண்ட் செய்கிறாங்க? தற்போதைக்கு இந்த டீலிமிட்டேஷன் ஏன் ஒரு கான்ட்ரவர்சியாக மாறி இருக்கு? இது சம்மந்தப்பட்ட சட்டங்கள் என்ன? இதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. டீலிமிட்டேஷன் அப்படின்றத தமிழில் தொகுதி மறு வரையறை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியா ஒரு டெமோக்ரஸி இல்லையா? டெமோக்ரஸியில் மக்கள் ஓட் பண்ணுவாங்க. ஆமாம், ஒரு இன்டைரக்ட் டெமோக்ரஸி. நம்முடைய பிரதிநிதிகளை நாமளே தேர்ந்தெடுக்கிறோம். எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கிறோம். இந்த எலெக்ஷன்ஸ் எப்படி கண்டக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்குள்ளே நிறைய கான்ஸ்டியூவன்சிஸ் இருக்கும். நேஷ்னல் லெவலில் ஓட்டிங் பண்ணுறதுக்கு லோக்சபா கான்ஸ்டியூவன்சிஸ் இருக்குது. அதே போல் ஒரு ஸ்டேட்குள்ளேயும் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனில் ஓட் பண்ணுறதுக்கு கான்ஸ்டியூவன்சிஸ் இருக்குது. இந்த கான்ஸ்டியூவன்சிஸ் பார்த்திங்கன்னா எவ்ரி 10 years மாடிஃபை பண்ணுவாங்க, அதாவது சீரமைப்பு பண்ணுவாங்க. ஏன் சீரமைப்பு பண்ணணும்? ஒரு நாட்டுக்குள்ளே தொடர்ந்து டெமோக்ராஃபிக் சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்கும். டெமோக்ராஃபிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது பாப்புலேஷன் ரிலேட்டட், ஜனத்தொகை சம்மந்தமானது. ஒரு கான்ஸ்டுவன்சியில் இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்க மாட்டாங்க, மைக்ரேட் ஆவாங்க, வெளியே போவாங்க, ஒரு சில பேர் உள்ளே வருவாங்க. அது இல்லாமல் ஒரு ஸ்டேட்குள்ளேயும் ஜனத்தொகை மாறும், அதிகமாகவும் கம்மியாகும். அப்படி இருக்கும்போது 10 வருடத்துக்கு ஒரு முறை நாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்டேட் பண்ணாதான் அந்த எலக்ட்ரல் ரிஜிஸ்டர் அந்த பாப்புலேஷனை ப்ராப்பராக ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ தான் ஒன் மேன் ஒன் ஓட் அப்படின்ற கான்செப்டை நம்மளால் அப்போல்டு பண்ண முடியும். டெமோக்ரஸியும் நம்ம ப்ராப்பராக அப்போல்டு பண்ண முடியும். இந்த காரணத்தினால நடத்தக்கூடிய இந்த ப்ராசஸ் தான் டீலிமிட்டேஷன். டீலிமிட்டேஷனை இந்தியாவில் மட்டும் நம்ம செய்கிறதில்ல, பல நாடுகளில் செய்கிறாங்க. ஜென்ரலாகவே 10 வருடத்துக்கு ஒரு முறை சென்சஸ் எடுப்பாங்க. இந்தியாவிலும் அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம். அந்த சென்சஸ் டேட்டா வச்சு நாடுகளில் டீலிமிட்டேஷன் நடத்துவாங்க. நிறைய நாடுகளில் பார்த்திங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்ற ஒரு பாடி இருக்கும். இந்தியாவிலையும் அப்படி ஒரு பாடியை நம்ம செட்டப் பண்ணி தான் இந்த டீலிமிட்டேஷனை இவ்வளோ நாள் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். டீலிமிட்டேஷனை பற்றி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பேசக்கூடிய 2 முக்கியமான ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஒன்று ஆர்டிக்கல் 82, இன்னொன்று ஆர்டிக்கல் 170. ஆர்டிக்கல் 82 டீலிமிட்டேஷன் டு லோக்சபா கான்ஸ்டியூன்சிஸ் இதை பற்றி பேசுது. 170 டீலிமிட்டேஷன் டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இதை பற்றி பேசுது. ஆர்டிக்கல் 82 தெளிவாக என்ன சொல்லுதுன்னா, 10 வருடத்துக்கு ஒரு முறை நம்ம சென்சஸ் நடத்தணும். அந்த சென்சஸை கண்டக்ட் பண்ணி அதை பேஸாக வச்சு தான் டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. சரி, டீலிமிட்டேஷனை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆண்டுகளாக நாம் அதை செய்யலை, ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டோம். எப்படி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோன்னா, அதையும் சட்டம் மூலமாக செஞ்சு வச்சுருக்கோம். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 இது என்ன பண்ணுச்சுன்னா, டீலிமிட்டேஷனை 2001 வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணுச்சு. 1971 சென்சஸ் டேட்டாவை பேஸ் பண்ணி அப்போதைக்கு அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, 1976 சட்டம் 2001 வரைக்கும் நம்ம அதுக்கப்புறம் லோக்சபா கான்ஸ்டியூன்சிஸையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டியூன்சியும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம், மாற்ற வேணாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அதே நேரத்தில் கான்ஸ்டியூன்சி பவுண்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜியாகிரபிக்கல் பவுண்ட்ரிஸ், அதை நம்ம மாற்றுறோம். ஆனால் சீட்ஸை நம்ம மாற்றுறதில்ல. சீட்ஸை மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கிற காரணம் என்னென்னா, பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ். ஒரு காலத்தில் இந்தியா பின்தங்கிய நாடாக இருந்தது, பாவர்ட்டி அதிகமாக இருக்கும், பாப்புலேஷன் க்ரோத் ரேட் அதிகமாக இருந்தது. அப்போது அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அதை எப்படி எடுக்கணும்? அரசு நலத்திட்டங்களை கொண்டு வரணும், எஜுகேஷன் கொண்டு வரணும், நல்ல ஹெல்த் கேர் கொடுக்கணும், ஃபேமிலி பிளானிங் மெஷர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை தாண்டி ஒட்டுமொத்தமாக எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வருதுனாலே அந்த பாப்புலேஷன் க்ரோத் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நிறைய ஸ்டேட்ஸ் இதை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போது நிறைய ஸ்டேட்ஸ் இதை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தொடர்ந்து டீலிமிட்டேஷன் பண்ணோன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ராப்பராக மெஷர்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டேட்ஸை நாமளே பனிஷ் பண்ண மாதிரி ஆயிரும் இல்லையா? இன்னொரு பக்கம் பெருசாக மெஷர்ஸ் எடுக்காமல் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்க்கு நம்ம இன்சென்டிவைஸ் பண்ண மாதிரி ஆயிரும். ஏன்னா அங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ டீலிமிட்டேஷன் பண்ணோன்னா அவங்களுக்கு சீட்ஸ் அதிகம் கிடச்சிடும். இந்த அடிப்படையில் நம்ம 2001 வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் 84th அமெண்ட்மெண்ட் மூலமாக 2026 வரைக்கும், அதாவது இந்த வருஷம் வரைக்கும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம்.
இதை எந்த சென்சஸ் அடிப்படையில் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம்னா 1991 சென்சஸ் அடிப்படையில் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இப்போ இந்த சென்சஸ் வருதுன்னு கேட்டிங்கன்னா, பவுண்ட்ரிஸை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், அதை தொடர்ந்து பண்ணுவோம். ஆனால் சீட்ஸை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ டீலிமிட்டேஷனுடைய அந்த கான்செப்டையும் பேக்ரவுண்டையும் நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரி, தற்போதைக்கு ஏன் இந்த சர்ச்சை, அதை நம்ம பார்த்துருவோம். இப்போ 2026 வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ திரும்ப டீலிமிட்டேஷனை பண்ணணும். ஆனால் டீலிமிட்டேஷன் பண்ணுறதுக்கு சென்சஸ் நம்ம கண்டக்ட் பண்ணணும். இந்த வருஷம் தான் சென்சஸ் ஆரம்பிக்கிறோம், அடுத்த வருஷம் முடியும். அப்போ அடுத்த வருஷம் டேட்டா கிடச்சதுக்கு அப்புறம் தான் டீலிமிட்டேஷனை சட்டப்படி பண்ணணும். ஆர்டிகல் 82 அது சொல்லுது. ஆனால் இப்போ கவர்மெண்ட் ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, 131st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். இந்த பில் என்ன சொல்லுதுன்னா, நாம் இப்போவே டீலிமிட்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதோடு சேர்த்து நம்ம விமன்ஸ் ரிசர்வேஷனையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த ரெண்டுத்தையுமே இந்த 131st அமெண்ட்மெண்ட் பில் சொல்லுது. இந்த பில் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா தற்போதைக்கு இருக்கக்கூடிய லோக்சபாவினுடைய சைஸ் அதிகமாகும். 543லேருந்து 850 ஆயிரும். 850ல் 815 சீட்ஸ் ஸ்டேட்ஸ்க்கும் 35 ஸ்டேட்ஸ் யூடிஸ்க்கும் போகும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ டீலிமிட்டேஷனை இந்த 131st அமெண்ட்மெண்ட் கொண்டு வருது. இதன் மூலமாக லோக்சபாவுடைய சைஸ் அதிகமாயிரும். அதோடு சேர்த்து விமன்ஸ் ரிசர்வேஷனையும் அப்ளை பண்ணுறாங்க. சரி, இது நல்லது தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இதில் ஒரு மாற்றம் இருக்குது. இது இந்த ஆர்டிக்கல் 82 இருக்கு இல்லையா, அதை அமெண்ட் பண்ணுது. எப்படி அமெண்ட் பண்ணுதுன்னா, 2026 சென்சஸ் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம அதுக்கு முன்னாடியே டீலிமிட்டேஷனை பண்ணிடலாம். எப்படின்னா, 2011 சென்சஸ் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி நம்ம முடிச்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சென்சஸ் நடத்தலை. 2021 நடத்தியிருக்கணும், கோவிட் வந்ததுனால நம்ம நடத்தலை. ஆனால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய சென்சஸ் 2011 சென்சஸை வச்சு இப்போ டீலிமிட்டேஷனை செஞ்சிடலாம், அதோடு சேர்த்து விமன்ஸ் ரிசர்வேஷனையும் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு இந்த 131st அமெண்ட்மெண்ட் பில் நினைக்குது. இதுதான் மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது. இதுதான் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எதிர்க்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பேக் டோரில், அதாவது குறுக்கு வழியில் ஆளும் கட்சி இந்த டீலிமிட்டேஷனை வேகமாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை நாங்கள் ப்ரொபோஷனலாக தான் பண்ணுவோம், பாப்புலேஷன் வச்சு டைரெக்டாக சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம், எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் 50% ப்ரொபோஷனலாக நாங்கள் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாடுக்கு லோக்சபா சீட்ஸ் 40 இருக்குது, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். 40 என்ன ஆகிடும், 50% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 60 ஆகிடும், 40 to 60 ஆகிடும். யூபிக்கு 80 இருக்குது, 80 + 50% 120 ஆகிடும். இந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதிலே ஒரு சர்ச்சை இருக்குது. என்னென்னா, இந்த 50% ப்ரொபோஷனல் இன்க்ரீஸை அந்த 131st அமெண்ட்மெண்ட் பில்லில் தெளிவாக சொல்லலை, லீகலாக சொல்லலை. ஸோ அந்த கேரண்டி இல்லை. இதையும் எதிர்க்கட்சிகள் சுட்டி காட்டுறாங்க. அது இல்லாமல் லோக்சபாவில் மட்டும்தான் இப்போ டீலிமிட்டேஷனை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இது வரைக்கும் கொண்டு வர முயற்சியில் ஈடுபடலை. அதனால் லோக்சபாவில் டீலிமிட்டேஷன் பண்ணால் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் நம்ம டீலிமிட்டேஷன் பண்ணணும். அடுத்து இதோடு சேர்த்து இன்னொரு பில்லையும் இப்போ எடுத்துருந்துருக்காங்க. இது டீலிமிட்டேஷன் பில் 2026. இது ஸ்பெசிஃபிக்காக டீலிமிட்டேஷன் கமிஷனை அமைக்கக்கூடிய பில். நான் சொன்னது போல் டீலிமிட்டேஷனை ஒரு கமிஷன் பண்ணுவாங்க, மற்ற நாடுகளையும் அந்த மாதிரி நடக்கும், இந்தியாவிலும் இதே போல தான் நடக்குது. ஸோ இந்த கமிஷன் தான் அந்த டீலிமிட்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த கமிஷனில் மொத்தம் 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் ஒரு ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அல்லது கரண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், இரண்டாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், மூன்றாவது ஒரு ஸ்டேட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் வருவாங்க. இவங்க ஒரு யூனிட்டாக இருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய காம்போசிஷன். டீலிமிட்டேஷன் கமிஷன் கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண முடியாது, அது ஃபைனல். இதுதான் பொசிஷன். அப்போது இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு பவர்ஸ் ரொம்பவே அதிகம். ஆனால் 2024 சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, டீலிமிட்டேஷன் கமிஷனோட அவார்டு ஒரு வேளை நியாயமாக இல்லை, அன்ஃபேராக இருக்குது அப்படின்னா அது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படுத்தப்படலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட்டை, அந்த அவார்டை சுப்ரீம் கோர்ட் நாங்கள் ரிவ்யூவும் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதாங்க பொசிஷன். இந்த நிலையில் தான் நாம் இப்போது நிற்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறதுல லாஜிக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஜிக் இருக்குது. 50% ப்ரொபோஷ்னலாக தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது லாஜிக் இருந்தாலும் அந்த பில்லை இது ப்ராப்பராக ஸ்பெசிஃபை பண்ணப்படலை. இதை ஆப்போசிஷன் பார்ட்டி சுட்டி காட்டுறாங்க. ஸோ ஆப்போசிஷன் பார்ட்டி சைடில் இது நியாயமானது, கேரண்டி கொடுங்க, அஷூரன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸை நம்ம எப்படி கொண்டு போகலாம், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிடுறேன்.
50% ப்ரொபோஷனல் இன்க்ரீஸை நாம் எடுத்துகிட்டு வரலாம். இது நியாயமானது. ஏன்னா இப்படி செய்யும்போது கேரளா, தமிழ்நாடு, இமாச்சல் பிரதேஷ், சிக்கிம் போன்ற நிறைய ஸ்டேட்ஸ் பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்ஸை குறைச்சிருக்காங்க. இவங்க பாதிப்படைய மாட்டாங்க. இதை விட்டுட்டு டைரெக்டாக பாப்புலேஷனை வச்சே நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்னுடைய சீட்ஸ் அதிகமாகிடும். ஏன்னா இன்னும் அங்கே பாப்புலேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. ஸோ இது வந்து டெமோக்ராட்டிக்காக இருக்காது, ஒரு ஃபேர் ரெப்ரசன்டேஷனை கொண்டு வராது. இப்போ ஃபேர் ரெப்ரசன்டேஷனை தொடர்ந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு 50% ப்ரொபோஷனல் இன்க்ரீஸை எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இதுக்கு லீகல் அஷூரன்ஸ் இருக்கணும். ரெண்டாவது, லோக்சபாவில் மட்டும் டீலிமிட்டேஷன் பண்ணால் போதாது, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் டீலிமிட்டேஷன் பண்ணணும். ஏன்னா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் தான் ராஜ்யசபா எலெக்ஷனில் ஓட் பண்ணுவாங்க. இதுதான் ராஜ்யசபா சீட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது ஸ்டேட் லெவல்லையும் டீலிமிட்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். மூணாவது, எந்தெந்த ஸ்டேட்லாம் நிறைய டெவலப்மெண்ட் மெஷர்ஸ் எடுத்து பாப்புலேஷனை குறைச்சி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்களோ அவங்கள நம்ம இன்சென்டிவைஸ் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு நம்ம ரிவார்ட் பண்ணணும். அதை எப்படி பண்ணலான்னா, அந்த 50% க்ரைட்டீரியாவை தாண்டி இந்த டெவலப்மெண்ட் எடுத்துகிட்டு வந்த ஸ்டேட்ஸ்க்கு நாம் ஒரு ஃபார்முலாவை கொடுத்து அதன் மூலமாக அவங்களுக்கு அடிஷ்னல் சீட் தரலாம். அப்படி கொடுக்கறது பெட்டராக இருக்கும். இப்படி கொடுக்கறதுனால மற்ற ஸ்டேட்ஸும் நம்ம டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும், அப்போ தான் நமக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் அதிகம் கிடைக்கும், சீட்ஸ் அதிகம் ஒதுக்குவாங்க அப்படின்னு அவங்களும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை நம்ம ஃப்யூச்சரில் கொண்டு வந்தோம்னா அது ப்ராப்பராக இருக்கும். இது டெமோக்ரஸியை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய ஒரு அடிப்படையிலையும் இருக்கும். டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸை நம்ம நோக்கி நகர்றதுக்கும் இது ஏதுவாக இருக்கும். நன்றி.